மாற்று கட்சியிலிருந்து வந்தவர்களுக்கு தாவேக அமைச்சரவையில முக்கியத்துவம். விஜய் ரசிகராயிருந்து எம்எல்ஏ ஆனவங்களோட நிலைமை என்ன அப்படின்னு சர்ச்சை எழுந்திருக்கு. இது பற்றி விரிவா பார்ப்போம். தாவேக அமைச்சரவை விரிவாக்கத்துல விஜய் ரசிகர்களாயிருந்து எம்எல்ஏக்களா வெற்றி பெற்றவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுமா அப்படின்ற எதிர்பார்ப்பு தென் மாவட்டத்துல வெற்றி பெற்ற அவருடைய ரசிகராயிருந்து எம்எல்ஏக்கள் ஆனவர்களுக்கும் அவருடைய ரசிகர்கள் மத்தியிலையும் எழுந்திருக்கு. தாவேக வெற்றி பெற்ற நிலையில விஜய் தலைமையில பதவியேற்றிருக்கக்கூடிய புதிய அரசியல் அவருடைய ஆனந்த், ஆதவர்ஜுனா, அருண்ராஜ், செங்கோட்டையன், வெங்கடரமணன், சிடிஆர் நிர்மல்குமார், ராஜ்மோகன், பிரபு, கீர்த்தனா ஆகிய 9 பேரும் அமைச்சர்களா ஆகியிருக்காங்க. விஜயோட அமைச்சரவையில தாவேகாவை சேர்ந்த சிலருக்கும் காங்கிரஸ் மற்றும் அதிருப்தி அதிமுகவை சேர்ந்த சிலருக்கும் வாய்ப்பு வழங்கப்படலாம் அப்படின்னு கூறப்படுது. விஜயுடன் பொறுப்பேற்ற அமைச்சர்கள் 9 பேர்ல விஜயின் ஆரம்ப கால ரசிகராயிருந்து அவர் தொடங்கிய மக்கள் இயக்கத்துல பணியாற்றிய அனுபவம் உள்ளவரா தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்தம் மட்டுமே குறிப்பிட முடியும். புதுச்சேரி விஜய் ரசிகர் மன்ற கௌரவ செயலாளராய் இருந்த ஆனந்த், புதுச்சேரி விஜய் ரசிகர் மன்ற கௌரவ செயலாளராய் இருந்த ஆனந்த் புதுச்சேரி புஸ்ஸி தொகுதி சட்டமன்ற உறுப்பினரான பின்பு விஜய் ரசிகர் மன்றத்தின் பெயர்ல பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வந்திருந்தாரு. விஜயோட தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகரனுக்கு அறிமுகமாகி பின்னர் விஜய்க்கும் நெருக்கமாகி அகில இந்திய விஜய் ரசிகர் மன்ற பொறுப்பாளர், விஜய் மக்கள் இயக்க பொதுச் செயலாளர் அப்படின்னு பல பதவிகளை வகித்த அவர் தமிழகத்துக்கு குடிபெயர்ந்தாங்க. ஆதவர்ஜுனா லாட்டரி அதிபர் மார்டினோட மருமகன் ஆவார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்து தாவேக தொடங்கிய போது அந்த கட்சியில் சேர்ந்துட்டாங்க. நாமக்கல் மாவட்டம் குமாரமங்கலத்தை சேர்ந்த அருண்ராஜ் முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரி. தாவேக தொடங்கிய போது கட்சியில சேர்ந்தாங்க. செங்கோட்டையன் மூத்த அரசியல்வாதியா இருந்தாலும் அதிமுகவில இருந்து தாவேகாவுக்கு வந்தவர் தான். சிடிஆர் நிர்மல்குமார் பாஜக அதிமுகவில இருந்துட்டு அதுக்கப்புறம் தாவேகா கட்சியில இணைந்தாங்க. ராஜ்மோகன் மேடை நிகழ்ச்சி தொகுப்பாளரா இருந்து பட்டிமன்ற பேச்சாளராகவும் இருந்தவங்க. விஜய் தாவேகாவை தொடங்கிய போது அந்த கட்சியில இணைஞ்சிட்டாங்க. மருத்துவர் டி.கே. பிரபு விஜய் அபிமானியா இருந்தாலும் அவருடைய மக்கள் இயக்கத்துல பணியாற்றினது கிடையாது. தாவேகாவை தொடங்கிய போது அந்த கட்சியில இணைஞ்சாங்க. கீர்த்தனா விருதுநகர்ல சுயேட்சையா போட்டியிட திட்டமிட்டு பணியாற்றி வந்தவங்க. தாவேகா சிவகாசி வேட்பாளரா அறிவிச்ச போதுதான் அவர் அந்த கட்சியில இணைந்த விவரமே கட்சி நிர்வாகிகளுக்கு தெரிய வந்திருக்கு. விஜயோட ரசிகராகவும் அவருடைய மக்கள் இயக்கத்துல பணியாற்றி எம்எல்ஏக்களா வெற்றி பெற்றவர்களுக்கும் அமைச்சரவையில பிரதிநிதித்துவம் வழங்கப்படல அப்படின்னு கூறப்படுது. ஆனா மாற்று கட்சிகள இருந்து வந்தவங்களுக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்கு. அது போல எம்எல்ஏ வேட்பாளரா அறிவிக்கப்பட்ட போதும் கட்சியில சமீபத்துல சேர்ந்தவங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. ஆனா விஜய் ரசிகரா இருந்தவங்களுக்கு அந்த தொகுதிகள்ல வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. அப்படி மதுரை மாவட்டத்துல விஜய் ரசிகரா இல்லாம போட்டியிட்டு வெற்றி பெற்ற சிடிஆர் நிர்மல்குமார், கார்த்திகேயன், கருப்பையா, முஸ்தபா இவங்க எல்லாருமே தற்போது தாவேகாவில முக்கியத்துவம் பெற்றிருக்காங்க. ஆனா அவருடைய ரசிகர்கள் ஆட்சி அதிகாரத்திலையும் கட்சியிலையும் முக்கியத்துவம் பெற முடியாம தவிக்கிறாங்க. மதுரை மாவட்டத்துல மொத்தம் இருக்கக்கூடிய 10 தொகுதிகள்ல தாவேகா 8 தொகுதிகள்ல வெற்றி பெற்றிருக்கு. அது போல சிவகங்கை மாவட்டத்திலையும் மொத்தம் இருக்கக்கூடிய 4 தொகுதிகளையும் கைப்பற்றிருக்கு. திண்டுக்கல் மாவட்டத்துல நிலக்கோட்டை, விருதுநகர் மாவட்டத்திலையும் 4 தொகுதிகளையும், தேனியில 2 தொகுதிகளையும் தாவேகா கைப்பற்றிருக்காங்க. இந்த மாவட்டங்கள்ல வெற்றி பெற்ற விஜய் ரசிகராய் இருந்து தற்போது எம்எல்ஏ ஆனவங்க சிலருக்கு அமைச்சரவை விரிவாக்கத்துல வாய்ப்பு வழங்கப்படுமா அப்படின்ற எதிர்பார்ப்பு தென் மாவட்ட ரசிகர்கள் மத்தியில எழுந்திருக்கு. அமைச்சரா பொறுப்பேற்று சொந்த மாவட்டங்களுக்கு வந்தவர்களுக்கும் விஜய் ரசிகராயிருந்து தாவேகா நிர்வாகிகளா உள்ளவர்களுக்கும் இடையே தற்போது முட்டல் மோதல் நடந்து கொண்டிருக்கதா தெரியப்படுது. அமைச்சரா பொறுப்பேற்று சொந்த மாவட்டங்களுக்கு வந்தவங்களுக்கும் விஜய் ரசிகராயிருந்து தாவேகா நிர்வாகிகளா இருக்கக்கூடியவங்களுக்கும் இடையே தற்போது முட்டல் மோதல் நடந்துட்டு இருக்கு. இது போன்ற அரசியல் நிகழ்வுகளை உடனடியாக தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.